எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னோமோ அந்த விடயங்களை அது முன்மொழிந்திருக்கின்றது தன்னுடைய பிரேரணையாக. அந்த வகையில் நாங்கள் அதை முழுமையாக ஆதரிக்கின்றோம். ஆனால் இபிடிபி தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்களோடு நாங்கள் முரண்படுகின்றோம். ஆனால் எங்கேயும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எங்களை விசாரணைக்கு உட்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட பொய்யான அறிக்கையை கூட அந்த அறிக்கையை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் போய் நாங்கள் எங்களை சரியானவர்களாக வெளி உலகுக்கு நாங்கள் நிச்சயம் உறுதிப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நீதிமன்றம் போயிருக்கின்றோம். இப்பொழுது கூட நான் வருகின்ற பொழுது நான் அதை பேரலை குறிப்பிட விரும்பவில்லை. வருகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு போலீஸ் உயர் அதிகாரி எனக்கு எடுத்த ஒரு தகவலை சொன்னார். அதாவது அங்கு ஒரு பிரமுகர் தனக்கு இபிடிபியால் அச்சம் இருக்கின்றது என்று தன்னிடம் தெரிவித்ததாகவும் நேற்றைக்கு. ஆனால் தான் சொன்னது அப்படி இருக்க முடியாது, தான் அமைச்சரோடு உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தருகின்றேன், அமைச்சரோடு நீங்கள் கதைத்தால் அமைச்சர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனபடியால் அப்படி அது பிழையான தகவல், அதில் உண்மை இருக்க முடியாது என்று சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி அவருக்கு சொல்லி இருக்கின்றார். அங்கு கூட நான் பொதுவாக படைத்தரப்பினராக இருந்தாலும் அல்ல போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர் புதுக்க பதவியேற்று வருகின்ற பொழுது ஒரு நல்ல காரணமாக என்னை சந்திப்பது உண்டு. அப்பொழுது நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றேன், யாராவது இபிடிபியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தினால் அல்ல என்னுடைய பெயரை யாராவது துர்பிரயோகம் செய்தால் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கின்ற பொழுது நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அதைவிட மேலதிகமாக சொல்லியிருக்கின்றேன், அதாவது எனக்கு தேவை இந்த பிராந்தியத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதற்கு என்னாலான முழு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் தருவதாக கூட நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த அதிகாரி அந்த பிரமுகருக்கு சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த பத்திரிகையில் இந்த பத்திரிகையில் சில ஊடகங்கள், சில தமிழ் ஊடகங்கள், சில இணையதளங்கள் எங்களை பற்றி பொய்யான தகவல் எல்லாத்தையும் பரப்புகின்றது. அந்த வகையில் அவர் சிலவர்கள் அதை நம்பி இருக்கலாம் என்ற பத்திரிகையில் வரும்பொழுது அந்த பத்திரிகைகளுடைய உள்நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அதை நம்பி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் அந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் முன்பக்க செய்தியாக வந்திருந்தது, 10 பேரை 11 நாட்களாக காணவில்லை. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து உறவினருடைய ஒரு சடலத்தை பொறுப்பேற்பதற்காக, அதாவது தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சடலத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு, அந்த நபருடைய பெயரை குறிப்பிட்டு அது வந்து கொண்டிருக்கின்றது. அதை பொறுப்பேற்பதற்காக கட்நாயக்காக சென்ற 10 பேரை 11 நாட்களாக காணவில்லை. அப்போ அந்த சமயத்தில் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன். அப்பொழுது என்ன, அப்போ நான் விசாரித்து பார்த்தால் அதில் எந்த உண்மையும் இல்லை. அங்கே அந்த நபர் சாகவும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கின்றார். 10 பேர் கொழும்புக்கு செல்லவில்லை, சடலமும் பெறவில்லை, யாரும் சாகவும் இல்லை, யாரும் செல்லவும் இல்லை, அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பத்திரிகை முன்பக்க செய்தியாக பெரிய செய்தியாக. அப்போ நாங்கள் உடனடியாக பத்திரிகை இந்த பிரஸ் கவுன்சில் இருக்குது தானே, பிரஸ் கவுன்சில் என்று சொன்னால் பத்திரிகை பேரவைக்கு நாங்கள் உடனே அறிவிக்கின்ற பொழுது, சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்ற பொழுது அடுத்த நாள் போட்டு விட்டார்கள். இறந்தவர் என்று சொல்லப்பட்டவர் உயிருடன் வந்தார். அப்ப நாங்கள் அதில் கவலையினமாக இருந்திருந்தால் அது எங்களுடைய தலையில தான் அது வந்திருக்கும், அல்ல அரசாங்கத்தினுடைய தலையில வந்திருக்கும். இன்னொரு செய்தி, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளரை வெள்ளவேனில் கடத்தி விட்டார்கள் என்று அவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக திட்டமிட்டு ஒரு பொய் செய்தியை போலீசார் கொடுத்து விட்டு ஒளிந்து கொண்டார். பத்திரிகையில முன்பக்க செய்தி. பிறகு இந்த செய்தி போலீசாருக்கு போய் போலீசார் அவர்களை அச்சுவேலி என்ற இடத்தில் ஒளிந்திருக்கின்ற பொழுது அவர்களை கைது செய்து உண்மை நிலைமையை வெளியால கொண்டு வந்து விட்டார்கள். போலீசார் அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? வெள்ளவேன் கடத்தப்பட்டாச்சு, இனம் தெரியாதவர், இபிடிபி.
அப்போ இந்த 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 சில அரசியல் கட்சிகளுக்கும் அல்ல டிஎன்ஏ போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் அல்ல அது சார்ந்த சில ஊடகங்களுக்கும் இதான் நோக்கம். பத்தொன்பதாவது ஜெனீவா மனித உரிமை பேரவையின் பொழுது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அமெரிக்காவின் பிரேரணை தொடர்பில் நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பிரேரணை தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவியிருந்தன கடந்த ஒரு மாத காலமாக. குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளும் இலங்கை அரசாங்கம் கூறி வந்தது இந்த பிரேரணையில் நாங்கள் அநேகமாக வெற்றி பெறுவோம் என்பது தொடர்பாக, அது தொடர்பிலான ராஜேந்திர நடவடிக்கைகள் அரசு மட்டத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாக. அதே நேரம் அமெரிக்காவினால் கொண்டுவரப்படுகின்ற ஒரு பிரேரணையானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒரு பொழுதும் தோற்றதில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவி இருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் முடிவு தொடர்பில் தான் எல்லோரும் அவதானம் செலுத்தியிருந்தார்கள். இந்தியா கடந்த 2009ஆம் ஆண்டு மனித உரிமை பேரவையின் பொழுது இலங்கை மீதான இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுதும் இலங்கைக்கு ஆதரவாக செயற்பட்டது. ஏனைய நாடுகளின் ஆதரவையும் இந்தியா சேர்த்து இலங்கைக்காக திரட்டியிருந்தது. இந்த நிலையில் இம்முறை அது தலைகீழாக மாறியிருக்கின்றது. இந்த 2012ஆம் ஆண்டு இந்த கூட்டத்தொடரின் பொழுது இந்தியா எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது நான் அடிக்கடி சொல்வது போல அழுதும் பிள்ளையை அவளே பெற வேண்டும் என்று சொல்வது போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதுக்கு பிறகு பல நாடுகளில் தமிழ் பிரதிநிதிகள் அல்ல தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பல நாடுகளில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். எது நடந்தும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தினதை ஒழிய தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகள் ஆக்கியதை ஒழிய அது எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அப்போ அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது இப்போ நெருப்பு சுடுமண்டு தெரிந்து கொண்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள கை வைப்பது போல்தான் இந்த விடயத்தில் இந்தியா நடந்து கொண்ட முறை எங்களை பொறுத்த வகையில் அதை சரியானதாக பார்க்க முடியவில்லை. இந்தியாவுக்கு உள்ள அழுத்தங்கள் இருந்திருக்கலாம், அரசியல் அழுத்தங்கள், அதாவது தென்னிந்தியாவினுடைய அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கேற்ற வகையில் தான் அது அங்கு செயல்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணையை இந்தியா அதில் சில திருத்தங்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது இந்தியாவில் தென்னிந்தியாவினுடைய அழுத்தங்கள் கூடுகின்ற பொழுது அது சில திருத்தங்களோடு அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்போ எங்களை பொறுத்த வகையில் அதாவது ஒரு மருத்துவச்சியினுடைய உதவியை பங்களிப்பை இந்தியா இலங்கை பிரச்சனையில் அவ்வாறான ஒரு செயல்பாட்டை தான் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். இந்தியா இவ்வாறு ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு காரணம் இலங்கை தொடர்பில் காணப்படுகின்ற அதிருப்தியின்மையா அல்லது அமெரிக்காவினுடைய அழுத்தமா அல்லது தமிழக அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டோமையானால் 8 கோடி மக்களை பிரித்துவப்படுத்துகின்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த நிலையில் இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை கொண்டிருந்தது. அது ஒரு நாடு என்ற வகையில், ஜனநாயக நாடு என்ற வகையில் அவர்கள் அவ்வாறு ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடும் இருந்தது. இதன் இந்த சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் இது எவ்வாறு? அதாவது இப்போ அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு 2 பக்கங்களில் இருந்து கொண்டு அழுத்தங்கள் ஏற்பட்ட கொண்டு தென் இந்தியா, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல், அதேபோல மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய அழுத்தம் வேறொரு, அதாவது தன்னுடைய அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம், அரசாங்கத்திலிருந்து விலகப் போகின்றேன், ஒதுங்கப் போகின்றேன், எதிர்க்கப் போகின்றேன் என்று சொல்லி அங்கே அந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள் ஆரம்பித்த பொழுது
இந்த ரெண்டு விதமான அழுத்தங்களும் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. ஒன்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அடுத்து இங்கால தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர் திமுக, மற்றது அதிமுக, மற்றது என்றால் இப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திட்டமிட்ட வகையில் இந்த சேனல் 4 இந்த அந்த 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 என்ன சொல்ற அந்த பரப்புரை செய்யப்பட்டிருந்தது. இப்போ என்னுடைய நிலப்பாடும் அதான். அதாவது அந்த சேனல் 4 என்ற அந்த 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 தொகுப்பு சரி பிள்ளைகளுக்கு அப்பால் எந்த மனிதனும் அதை பார்த்தால் அதால் பாதிக்கப்படுவார். அதாவது இப்போ நாங்கள் ஒரு 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 பகுதியான ஒரு படத்தை சினிமாவை பார்த்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதுபோல் ஒரு கவலையான படத்தை பார்க்க, சோகமான ஒரு படத்தை பார்க்க நாங்கள் கவலைப்படுறது, அழுகிறது போல அது நடந்து முடிந்திருக்கின்றது. ஏன் உள்ளூராட்சி தேர்தல் காலகட்டங்களில் கூட, வடமாகாணத்தில் கூட அந்த அந்த காலகட்டத்தில் கூட திட்டமிட்ட வகையில் அந்த இந்திய வானொலிகளில், இந்திய தொலைக்காட்சிகளில் அது காண்பிக்கப்பட்டிருந்தது. அதுபோல் இந்த இந்த ஜெனீவாவில் இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் இது ஒரு 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 பிரச்சனையாக உருவாக்க வேண்டும், உருவாக்கி அது மத்திய அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தம் போய் மத்திய அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவாக ஜெனீவாவில் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த அமெரிக்காவினுடைய அந்த செயல் அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்தியா இவ்வாறதொரு தீர்மானத்திற்கு வருவதற்கு காரணம் இலங்கை தொடர்பில் காணப்படுகின்ற அதிருப்தியின்மையா, அல்லது அமெரிக்காவினுடைய அழுத்தமா, அல்லது தமிழக அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டோமையானால் 8 கோடி மக்களை பிரித்துவப்படுத்துகின்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த நிலையில் இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை கொண்டிருந்தது. அது ஒரு நாடு என்ற வகையில், ஜனநாயக நாடு என்ற வகையில் அவர்கள் அவ்வாறு ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடும் இருந்தது. இதன் இந்த சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் இது எவ்வாறு? அதாவது இப்போ அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு 2 பக்கங்களில் இருந்து கொண்டு அழுத்தங்கள் ஏற்பட்ட கொண்டு தென் இந்தியா, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல், அதே போல மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய அழுத்தம், மம்தா பானர்ஜியினுடைய அழுத்தம் வேறொரு, அதாவது தன்னுடைய அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம், அரசாங்கத்திலிருந்து விலகப் போகின்றேன், ஒதுங்கப் போகின்றேன், எதிர்க்கப் போகின்றேன் என்று சொல்லி அங்கே அந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள் ஆரம்பித்த பொழுது இந்த 2 விதமான அழுத்தங்களும் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. ஒன்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அடுத்து இங்கால தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர் திமுக, மற்றது அதிமுக, மற்றது என்றால் இப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திட்டமிட்ட வகையில் இந்த சேனல் 4 இந்த அந்த 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 என்ன சொல்ற அந்த பரப்புரை செய்யப்பட்டிருந்தது. இப்போ என்னுடைய நிலப்பாடும் அதான். அதாவது அந்த சேனல் 4 என்ற அந்த 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 தொகுப்பு சரி பிள்ளைகளுக்கு அப்பால் எந்த மனிதனும் அதை பார்த்தால் அதால் பாதிக்கப்படுவார். அதாவது இப்போ நாங்கள் ஒரு 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 பகுதியான ஒரு படத்தை சினிமாவை பார்த்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதுபோல் ஒரு கவலையான படத்தை பார்க்க, சோகமான ஒரு படத்தை பார்க்க நாங்கள் கவலைப்படுறது, அழுகிறது போல அது நடந்து முடிந்திருக்கின்றது. ஏன் உள்ளூராட்சி தேர்தல் காலகட்டங்களில் கூட, வடமாகாணத்தில் கூட அந்த காலகட்டத்தில் கூட திட்டமிட்ட வகையில் அந்த இந்திய வானொலிகளில், இந்திய தொலைக்காட்சிகளில் அது காண்பிக்கப்பட்டிருந்தது. அதுபோல் இந்த இந்த ஜெனீவாவில் இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில்
தென்னிந்தியாவில் இது ஒரு 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 பிரச்சனையாக உருவாக்க வேண்டும், உருவாக்கி அது மத்திய அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தம் போய் மத்திய அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவாக ஜெனீவாவில் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த அமெரிக்காவினுடைய அந்த செயல் அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றது.